விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக அமளியில் ஈடுபட்டு வருகிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரியிருந்த நிலையில் அதற்கு மறுக்கப்பட்டதால் அங்கு அமளி ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து விவாதம் நடத்த கோரி தற்பொழுது மக்களவையில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக கோரிக்கை என்பது மீண்டும் வைக்கப்படலாம். அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடும் அமளி என்பது மக்களவையில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், வெள்ள பாதிப்புகள் தொடர்பான ஒரு நிவாரணம் என்று உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். உடனடி நிவாரண தொகையை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய குழுவை மாநிலத்திற்கு பார்வையிடுவதற்காக அனுப்ப வேண்டும். எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதை ஆராய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி 2 நோட்டீஸ்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பாக இன்று மக்களவையில் வழங்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக சுமார் 1000 கோடி உடனடி நிவாரணம் என்று தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அவை மட்டுமல்லாமல் புயல் பாதிப்புகள், வெள்ள பாதிப்புகளால் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்திற்கு மத்திய அரசுடைய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் அந்த நோட்டீஸில் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது 12 மணிக்கு அவை தொடங்கியவுடன் முன்வைக்கப்படவில்லை. அதற்கு மக்களவையினுடைய சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து கடும் அமளியில் இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் ஈடுபட்டார்கள். அந்த அமளியின் காரணமாக தற்போது அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையிலும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் அவையினுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் மறுப்பு தெரிவித்தால் அங்கும் இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டார்கள். 2 அவைகளுமே தற்பொழுது 6வது நாளாக அவையினுடைய நடவடிக்கைகள் முடங்கி தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளானது வெளியாகிறது. மக்களவையும் மாநிலங்களவையும் நாளை காலை 11 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அவையினுடைய தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். வெள்ள நிவாரணம் கோரி முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் திமுக எம்பிக்கள். இது தொடர்பாக தற்போது மக்களவையும் 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அண்ணா நகர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், அந்த பகுதியிலே வெள்ள நீர் எந்த அளவுக்கு நிற்குது? எவ்வளவு குடும்பத்தினர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? அபிநயா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று முதலே இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஊத்தங்கரை அடுத்து இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இரவு முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அப்புறப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் ஒரு சில பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் படியாத காரணத்தினால் பொதுமக்களும் தங்களுடைய உடைமைகள் பாதுகாப்பாகவே அங்கே இருக்கின்றனர். இதனால் வீடுகளுக்குள்ளே இருந்த பொருட்களை வெளியே வைத்து பொதுமக்கள் அதற்கு பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைப்பதற்காக ஏற்பாடு செய்து வருகின்றனர். ஒரு சிலர் தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை டெம்போ மூலம் காலி செய்து வேறு ஒரு மாற்று இடத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இன்று காலை முதலே மாவட்ட நிர்வாகம் சார்பாக பொதுமக்களை வெளியேற வேண்டும் என கூறியிருந்த நிலையிலும் பொதுமக்கள் யாரும் இங்கிருந்து முகாம்களுக்கு செல்லாமல் தொடர்ந்து அவர்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பாகவே இருந்து வருகின்றனர். அபிநயா, வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.